அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்க்கையில் செல்லும்போது திடீரென பொருளாதார நெருக்கடிகள், காலநிலை அல்லது சுற்றுச்சூழல் மோசமடைவது அல்லது புரிந்து கொள்ள முடியாத துன்பங்கள் போன்றவற்றை எதிர்கொள்கிறோம். அத்தகைய தருணங்களில் நாம் வெறுமனே சூழ்நிலைகளை பார்க்காமல் இவை ஏன் நடக்கின்றன என்று கடவுளிடம் கேட்க வேண்டும். 2 சாமுவேல் 21 தாவீது இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டார். 3 ஆண்டுகளாக நாட்டில் பஞ்சம் நிலவியது. எவ்வளவு காத்திருந்தாலும் மழை பெய்யவில்லை. எனவே தாவீது கடவுளிடம் விசாரித்தார். கடவுள் பதிலளித்தார். இது சவுல் மற்றும் அவரது இரத்தவெறி பிடித்த வீட்டாரால் அவன் கிபியோனியரை கொலை செய்ததால் நடந்தது. கடவுள் கடந்த காலத்தில் சவுல் கிபியோனியரை அநியாயமாக கொலை செய்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். கிபியோனியர் யோசுவாவின் காலத்தில் கடவுள் உயிர் விடுவிப்பதாக உறுதியளித்த மக்கள். சவுல் அந்த வாக்குறுதியை மீறி அவர்களை கொலை செய்தது கடவுளுக்கு முன்பாக பெரும் பாவமாக இருந்தது. மக்கள் இந்த தவறை மறந்திருக்கலாம், ஆனால் கடவுள் மறக்கவில்லை. கடவுள் நீதியுள்ள கடவுள், பாவத்தை கண்டு கொள்ளாமல் விடுவதில்லை. எனவே அவர் இஸ்ரவேலுக்கு 3 ஆண்டு பஞ்சத்தை தண்டனையாக அனுப்பினார். பஞ்சம் என்ற வார்த்தை வெறும் உணவு பற்றாக்குறையை மட்டும் குறிக்கவில்லை. வேதாகமத்தில் பஞ்சம் என்பது கடவுளின் எச்சரிக்கையும் தீர்ப்பும் ஆகும். மேலும் இது நாம் கடவுளுடனான உறவு முறிந்துவிட்டதற்கான அடையாளமாகும். கடவுளுடனான நமது உறவு தொலைவாகும்போது நம் வாழ்க்கையில் ஆன்மீக பஞ்சம் வருகிறது. மகிழ்ச்சி மறைகிறது, நன்றியுணர்வு மறைந்து போகிறது, நம் இதயங்கள் வறண்டு பயனற்றவையாக மாறுகின்றன. ஆனால் கடவுள் நம்மை அந்த நிலையில் விட்டுவிடுவதில்லை. தாவீதைப் போல நாம் கடவுளிடம் விசாரிக்கும்போது அவர் பதிலளித்து பிரச்சனையின் மூலத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் அவர் நமக்கு மற்றொரு வாய்ப்பு அளிக்கிறார். நாம் மனதார மனந்திரும்பும்போது இயேசு ஏற்கனவே நம் பாவங்களை சுமந்துவிட்டார். எனவே கடவுள் நம்மை மன்னிக்கிறார். கலாத்தியர் 3:13 கூறுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டார். இயேசு நாம் பெற வேண்டிய சாபத்தை தாமே ஏற்றுக்கொண்டதால் இப்போது மன்னிப்பு மற்றும் மறுசீரமைப்புக்கான பாதை திறந்திருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது தீர்க்கப்படாத பஞ்சம் போன்ற பிரச்சினை ஏதேனும் இருக்கிறதா? அப்படியானால் முதலில் அதை பற்றி கடவுளிடம் கேளுங்கள். கடவுள் உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். பின்னர் கடவுள் உங்களை குறித்து மகிழ்ச்சியடைவார் மற்றும் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புவார். நாம் பணிவோடு கடவுளுக்கு முன் வரும்போது அவர் நம் வாழ்க்கையை குணப்படுத்தி மறுசீரமைப்பார். அவர் நம் வாழ்க்கையிலிருந்து பஞ்சத்தை விலக்கி அவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் மீண்டும் பாயச் செய்வார்.